இருக்கிறவர் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். தேவன் நமக்கென்று எண்ணி முடியாத அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஏராளம். அவருடைய ஜனமாய் இருப்பதற்கு தகுதியே இல்லாத நம்மை தமது சந்ததியாக தெரிந்து கொண்டார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்தவர். பாவத்தினாலும் சாபத்தினாலும் மரண கட்டுகளினாலும் அடைபட்டு கிடந்த நம்மை தம்முடைய ஆச்சரியமான பேரொளியினிடத்தில் வரவழைத்திருக்கிறார். சொந்த பந்தங்கள் கூட நம்மை ஒதுக்கி இருக்கலாம். அந்தஸ்து கருதி அவர்களது விசேஷங்களுக்கு அழைக்காமலும் இருந்திருக்கலாம். பணிபுரியும் இடத்திலும் நம்முடைய பண்பை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். நாம் அவருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். அவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டோம் என்பதை நினைக்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. ஜீவனுள்ள மட்டும் அவர் செய்த புண்ணியங்களை அறிவிக்கும் சந்ததியாக நாம் செயல்படுவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருப்பதற்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.